தந்தை தம் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினார், எந்த வேளையும் அவரோடு தங்கினார், சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமந்தார். தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே நம்மை பாவ சேற்றிலிருந்து தூக்கினவர் அவரு, நம்ம அநியாயத்திலிருந்து தூக்கினவர் அவரு, வறுமையிலே தரித்திரத்திலே சாபத்திலே வியாதியிலிருந்து நம்மளை தூக்கினவர் அவர்தான். இந்த உலகம் நம்மளை உதறி தள்ளினது, உலகம் நம்மை வேண்டான்னு சொன்னது, இந்த உலகம் நீ துஷ்டன்னு சொன்னது, இந்த உலகம் என் வீட்டு வாசப்படி நீ மிதிக்காதேன்னு சொன்னுச்சு. ஆனா கர்த்தரோ நம்மை கை நீட்டு தூக்கி நம்மை தொட்டு சுகமாக்கி நம்மளை அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் நேசிக்கிற உங்க எல்லாருடைய பிள்ளைகளையும் அவர் பாதுகாக்கிறார், உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறார், உங்க வியாபாரத்தை கடவுளை நேசிங்க, எல்லாத்தையும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார். என் பிள்ளையோட வேலை இது, என் பிள்ளையோட குடும்பம் இது, என் பிள்ளையோட பிள்ளை இது, என் பிள்ளையோட மகன் இது, என் பிள்ளையோட தொழில் இது, என் பிள்ளையோட வாரிசு இது, இதை நான் தற்காக்கணும். ஏன்னா என்ன நேசிக்கிற குடும்பையா, இந்த குடும்பத்துக்கு எந்த தீமையும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி உண்மையானவனை, உண்மையாய் நேசிக்கிறவனை கர்த்தர் தற்காத்துக் கொள்வார். நான் எதற்கும் ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன், குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல. காரியங்கள், அநீதியான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அசுத்தமான காரியங்களை நீங்க வெறுக்கணும், நீங்கள் வெறுக்கணும். ஆமென். தீமையே சேர்த்து கொண்டு நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் நாம் பொய்யர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்ன தீமை உங்க எல்லாருக்கும் தெரியும். தீமைக்கு நான் பட்டியல் போட வேண்டியதில்லை. தீமை என்பது என்ன எல்லாருக்கும் நல்லா தெரியும். அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்தாத, தேவனுக்கு உகந்ததல்லாத, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத எல்லா காரியங்களுமே தீமைதான். நீர் வந்த போதும் நீர் துடைத்தீர், என் ஏக்கங்கள் எல்லாம் நீர் தீர்த்தீர், கண்ணீர் எனில் வந்த போதும் நீர் துடைத்தீர், என் ஏக்கங்கள் எல்லாம் நீர் தீர்த்தீர். சீர்படுத்த வேண்டிய காரியத்துல ஒரு தகப்பனும் ஒரு தாயும் ஒரு ஆவிக்குரிய பெற்றோரும் ஒரு ஆசிரியரும் பிறம்பை கையாடுவதில் தவறில்லை என்று வேதமே நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆமென் சொல்லுங்க. அவன் பகைக்கிறானா, அவனை பகைக்கிறானா, அவன் மேல் என்ன அன்பா இருந்தா அவனை என்ன தண்டிக்கிறானா? இல்லை இல்லை, அவனுடைய ஒழுக்கத்திலே, அவனுடைய ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் கரிசனை கொண்டு அவனை சரிப்படுத்த. நாம் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே அப்பாமை நஞ்சியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே அப்பாமை நஞ்சியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் தூயாதி தூயவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்காக அற்புதங்கள் செய்கிறவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுக்காக அதிசயங்கள் செய்கிறவரே அப்பா, நான் அதிசயங்கள் செய்வேன் என்று சொன்னீங்களப்பா ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உன்னுடைய அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான
ஆவியானவரே ஆவியானவரே அப்பா எங்கள் துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே சிங்கக்குட்டிகள் தாட்சி எழுந்து பட்டினியாக இருக்கும் பொழுதும் ஆண்டவரே உம்மை தேடி வருகிறவர்களுக்கோ ஆண்டவரே ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நேசகுமாரரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பத்தக்கவரே அப்பா நீங்கள் ஒருவரே மாத்திரம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் உண்மை உள்ள தெய்வமே அப்பா நீங்கள் மாத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னீங்களப்பா. ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. எங்கள் அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அருமை இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு வாரங்கள் ஆண்டவரே எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேலை செய்ய உதவி செஞ்சீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வாகனம் ஓட்டும் பொழுது உதவி செஞ்சீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சில காரியங்கள் பலம் பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வழிகாட்டியாக எங்களுக்கு காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எப்பொழுது உன்னை கைவிட்டாலும் ஆண்டவரே இரக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லைன்னு சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா. எங்களை விடுதலை கொடுக்கிறவரே அப்பா. எல்லா கட்டுக்களில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. எல்லா சோர்வுகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் குறைகள் எங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னிப்பீராகப்பா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. எங்கள் பரிசுத்தமாக்கும் எங்கள் மெக்காதேஸ் நாங்கள் போய் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் போய் துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நானே உன்னை விடுவிப்பேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நல்லவரே வல்லவரே கிருபை நிறைந்தவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பது சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களை விடுதலையாக்குங்கப்பா. ஆண்டவரே எங்களை விடுதலையாக்குவீரா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குவீராக. ஆண்டவரே எங்களை தூய்மையாக்குவீராகப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் துணையாளரே அப்பா 1000 நாளை பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய பிரகாரங்களை செல்வது ஆண்டவரே ஒரு நாள் நல்லது என்று சொன்னவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா. நாளை தினத்தை குறித்து கலங்காதே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆவியானவரே ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே எங்களை மறவாத நேசரே எங்கள் மாறாத கிருபை உள்ளவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆவியானவரே ஆவியானவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தராலாகாத காரியம் ஒன்று உண்டோன்னு சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மை நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம். மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முதல் ஆராதனை
முழுவதிலும் உடைய பிரசன்னமும் தேவனுடைய கரமும் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராகப்பா. எல்லாவற்றையும் உடைய கரங்களில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா ஷாலோம், ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் இணைந்து நல்ல கரங்களை தட்டி பாடும். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், ஹல்லேலூயா. யெகோவா நிசியே, ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், ஹல்லேலூயா. யெகோவா நிசியே, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, ஹல்லேலூயா. லீலி புஷ்பமே, ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, ஹல்லேலூயா. லீலி புஷ்பமே, ஹல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, ஹல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேற்றரவாளனே, ஹல்லேலூயா. பலத்தின் ஆவியே, ஹல்லேலூயா. தேற்றரவாளனே, ஹல்லேலூயா. பலத்தின் ஆவியே, ஹல்லேலூயா. சத்திய ஆவியே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, ஹல்லேலூயா. சத்திய ஆவியே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்கள் தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னத தேவனே, ஹல்லேலூயா. உண்மை ராஜனே, ஹல்லேலூயா. உன்னத தேவனே, ஹல்லேலூயா. உண்மை
ஆண்டவரே உம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 பெற்றலவாளனே அல்லேலூயா பலத்தின் ஆவியே அல்லேலூயா பெற்றலவாளனே அல்லேலூயா பலத்தின் ஆவியே அல்லேலூயா சத்திய ஆவியே அல்லேலூயா பரிசுத்த ஆவியே அல்லேலூயா சத்திய ஆவியே அல்லேலூயா பரிசுத்த ஆவியே அல்லேலூயா 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 உன்னத தேவனே அல்லேலூயா உண்மை ராஜனே அல்லேலூயா உன்னத தேவனே அல்லேலூயா உண்மை ராஜனே அல்லேலூயா அன்பின் தேவனே அல்லேலூயா ஏற்றமானனே அல்லேலூயா அன்பின் தேவனே அல்லேலூயா ஏற்றமானனே அல்லேலூயா 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 நல்ல கரங்க தட்டி ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா யெகோவா ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம். ஹல்லேலூயா யெகோவா நிசி என்று சொன்னால் வெற்றி. யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா இந்த காலை வேளையில் ஒரு சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இல்லாமல் வந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தேவைகளும் சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம். சொல்லுங்க, யெகோவா ஷாலோம் அவர் சமாதானத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பார். யெகோவா நிசி அவர் எங்களுடைய தோல்விகளை மாற்றி எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். என்னாலுமே துதிப்பாய், என்னாலுமே துதிப்பாய், என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். மறுபடியும் பாடுவோம். என்னாலும் நாத்துமாவே நீ இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது. பாவங்கள் எத்தனையோ யாதிருந்தாரின் பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாரினி
மாதயவை நினைத்து என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ எத்தனையோ கிருபை செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தம் உனை மூடி சுட்டினதும் அன்றி, நித்தம் உனை மூடி சுட்டினதும் அன்றி, செத்திடாதபடி ஜீவனை மீட்டதா என்னாலும் நன்மையால் உன் வாயை தாரி புத்தியாய், நன்மையால் உன் வாயை உன்வாயது கழுகை போல் பலம் கொண்டு, உன்வாயது கழுகை போல் பலம் கொண்டு, இன்னும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே கைத்தட்டி ஆமென். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ளவர், சாமி பயமுள்ளவர் மேலவர் அருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது. என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகளுக்கு ஓடிரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினார், எந்த வேளையும் அவரோடு தங்கினார். சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே, என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். மன்னிப்பு மாட்சிமையா தேவனருளும், மன்னிப்பு மாட்சிமையா என்னுமாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே, மண்ணிலும் பாவம் அகன்ற தூரமே, என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். அல்லேலூயா. இந்த பாட்டை நம்ம வேற முறையில் பாட போகிறோம். ஆத்துமா எங்கே இருக்குது? யாராவது சொல்லுங்கள். நம்ம ஆத்துமா எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? அல்லேலூயா. அப்போ நாம் எங்கே இருக்கணும்? இங்கே தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆத்துமா அப்படியே கேட்ச் பண்ணி அப்படியே கையை வச்சுக்கோங்க உங்கள் ஆத்துமா மேலே. இப்போ நம்ம பாடலாம் இந்த பாட்டை. ஆமென். ஒரே ஒரு கவி மட்டும் பாடுவோம். என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். பாடுங்க. என்னாலும் என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத
யாவும் சத்தமா பாடுங்க. என்னாலுமே என்னாத்துமாவே என்னாலுமே துதிப்பார். பாவங்கள் எத்தனையோ நீரையாதிருந்தாரின் பாவங்கள் எத்தனையோ ஆனான நோயை அகற்றி குணமாக்கி நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மாதாயவை நினைத்து எல்லாரும் கண்ணமூடி பாடலாமா? ஆத்துமாவே இன்னொரு விஷயம் கூட பாடுங்க. என்னாலுமே சத்தமாய் ஆத்துமாவே நீ ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா எப்பயும் தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் வேலை செய்யலாம், வீட்டில் பாத்திரம் தேய்க்கலாம், நீங்கள் மற்ற காரியங்களை செய்யலாம், என்ன வேணால் செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஆத்துமா தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. துணி துவைக்கும் போது கூட ஆத்துமா தேவனை துதிக்கணும். வியாபாரம் பண்ணுறீங்களா, தேவனை துதிச்சுக்கிட்டே இருங்க. ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்கீங்களா, கம்ப்யூட்டரில் உட்கார்ந்துருக்கிறீங்களா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆத்துமா துதிக்கணும். அப்படி ஆத்துமா துதிக்கும் போது கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. வேலை செய்யும் போதே ஒரு மகிழ்ச்சியை நம்ம வெளிப்படுத்துவோம். ஆமென். இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல். F மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய இருதயமும் நம்முடைய தேவனை வாஞ்சித்து, இந்த காலையில் அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆமென். எதற்கு வந்திருக்கீங்கன்னா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல நம்ம ஆண்டவருடைய பார்க்க இங்கே வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படித்தானே? யாரெல்லாம் ஆண்டவருக்காக மட்டும் நான் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறவங்களா கை தூங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். யாருக்காகவும் நம்ம இங்கே வரக்கூடாது, ஆண்டவருக்காக தான் வரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் ரெண்டாவது தான், அதெல்லாம் செகண்டரி, பிரைமரி ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. மற்றவங்கள்ட்ட பேசுறது அதெல்லாம் ரெண்டாவது தான். முதலாவது ஆண்டவரே, உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஊழியர் கூடுகை நடந்துட்டு இருக்குது. 50,000 லட்சம் ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும்போது நிறைய பேருக்கு கடவுள் சுகத்தை கொடுக்கிறார். ஒரு சிலருக்கு சுகமே கிடைக்கல. அப்போ இந்த ஊழியர் அழுகிறாராம், ஆண்டவரே ஏன் என் ஜனத்துக்கு சுகமே தரல? அப்போ ஆண்டவர் பேசினாராம், என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் சுகத்தை கொடுத்துட்டேன், உன்னை நம்பி வந்தவங்களுக்கு நீ கொடுனாங்களா? அவரால் கொடுக்க முடியுமா? உடனே இவர் அழுதுச்சோம், ஆண்டவரை நான் மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, எல்லாரும் உம்மை மட்டும் பார்க்க நான் வரவழைக்கிறேன்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். நான் ஆண்டவருக்காக இருக்கிறேன், ஆண்டவருக்காக வாழறேன், எனக்கு எல்லாம் அவர் தான் நினச்சி வாழ்ந்து பாருங்க. அதில் ஒரு பெரிய இன்பம் இருக்கும், அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாமே அவர் தான். ஆமென். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, சந்நிதியில் நின்று
காலையில் எப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வருவோம் என்று வாஞ்சிக்குதே. தஞ்சமே கோட்டையும் நீர் எங்கும் காப்பி. ஆத்துமா கலங்குவதேன் நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர் கோட்டையும் நீர் என்னும் காப்பி. கோட்டையும் நீர் என்றும் காப்பி. யோர்தான் தேசத்திலோ ஏமோ மலைகளிலோ நல்ல கை தட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவர் சிறுமலைகளில் இருந்தும் உண்மை தினமும் நினைக்கின்றே. சிறுமலைகளில் இருந்தும் உண்மை நினைக்கின்றே. நல்ல கை தட்டி இந்த காலை வேலை கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீ. கண்மலையாம் தேவன் எதிரிகளால் ஏங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ. எதிரிகளால் ஏங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ. தஞ்சமே கட்டுகள் பலவீனங்கள் வியாதிகள் இப்பொழுது சுகமடைவதாக. தஞ்சமே இதுதான் தஞ்சம். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய தஞ்சம், அவர்தான் நம்முடைய அடைக்கலம், அவர்தான் நம்முடைய கோட்டை. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அவரை நம்பி வந்திருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் ஆண்டவர் விடுதலையாக்க சுகமாக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். ஒரு புதிய பாடல், உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் என்கிற ஒரு பாடல். புதிய பாடலாம் நம்ம புதுசாக பாடுறோம், இது பழைய பாட்டு தான். அல்லேலூயா. ஆமென். சிலர் கேட்கலாம், இது பழைய பாட்டு பாஸ்டர்னு. நம்ம முதல் முறையாக பாடுறோம் ஆராதனையில். ஆமென் ஆமென் சொல்லுங்கள். ஒரு காலத்தில் புது வஸ்திரம் வாங்குவதற்கு கூட ஆரம்ப நாட்களில் ஊழியத்திற்கு வந்த நாட்களில் அப்போ தான் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி சபையிலேயே இருந்து ஊழியம் செய்வோம். அப்போல்லாம் எங்களுக்கு புது ட்ரெஸ் கூட, புது கிறிஸ்மஸ் கூட போட முடியாது. புது சட்டை போடுவேன், பழைய பேண்ட்டு போடுவேன் கிறிஸ்மஸ்க்கு. அல்லேலூயா. அப்போ யாராவது இந்த பழைய துணியெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ அதை நான் வாங்கி போட்டுக்குவேன். எப்படி போட்டுக்குவேன் தெரியுமா? அது எனக்கு புது ட்ரெஸ். அல்லேலூயா. அதுக்கு எனக்கு என்ன ட்ரெஸ்ஸு? அவங்களுக்கு அது பழசு தான், எனக்கு அது என்னது? புது ட்ரெஸ் தான். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அது மாதிரி தான். இது பழைய பாட்டு தான், ஆனால் நமக்கு இப்போ என்ன பாட்டு? புது பாட்டு. ஆமென். ஓகே, நம்ம எல்லோரும் இணைந்து பாடுவோம். ரொம்ப அருமையான பாடல். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த பாட்டில் ஒரு கவி, அந்த அருமையான அந்த கவியை போடுங்க. அது நமக்கு ஃபர்ஸ்ட். அந்த உலக இன்பமெல்லாம் மாயையே, உங்கள் விருப்பப்படி என்னை என் பலவீன காலங்களில் உன் பலத்தாலே. அல்லேலூயா. ரெண்டாவது ஸ்டாண்டர்ட். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், கிருபை என்மேல் என்றும்
என் அக்கிரமங்களை சிலுவையிலே சுமந்தீர், அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீர். ரொம்ப அருமையான கவிகள் இந்த பாடல் இருக்கிறது. நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி இதை பாட போகிறோம். ஹல்லேலூயா. பீட் போடுவோம். ஹல்லேலூயா. நன்றி. Jesus. உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். அந்த உலக இன்பமெல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. அந்த உலக எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. அந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த வீர காலங்களில் உங்களை பாதுகாத்தீர், உங்களை பாதுகாக்கிறீர். குயவன் கையில் களிமண் போல, குயவன் கையில் களிமண் போல, சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், கிருபை என்மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என்மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் அறிந்து போகலாம், உன் கிருபை என்மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்தீர். என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்தீர். குயவன் கையில் களிமண் போல, உம் சித்தம் போலாக்கும், என் சித்தமல்ல சித்தம் போலாக்கும்.
உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உயவன் கையில் பிசையும் களிமண் போல, பிசையும் களிமண் போல, சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும். சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும். எல்லாரும் எழுமி நிற்கலாம். தேவ சமூகத்தில் எழுமி நில்லுங்க. எல்லாரும் எழுமி நின்று இந்த காலை வேளையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ தேவைகள், எத்தனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கலாம். சில பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட்டு பாரப்பட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்காத, நீ கலங்காத, திகையாத. நான் உன் தேவன், நான் உன் தேவன். இன்றைக்கு நான் உனக்கு செய்கிற காரியம், உனக்கு பயங்கரமான காரியத்தை நான் உனக்கு செய்வேன். பயப்படாத, பயப்படாத. இந்த காரியம் என்ன மேற்கொள்ளுமா? இந்த காரியம் என்ன ஜெயிச்சிருமா? இந்த காரியம் என்ன விழுங்கிடுமா? மனிதர்கள் உங்களை விழுங்க பார்க்கலாம். பயப்படாத மகளே. கலக்கத்தோட வந்திருக்கியா? ஒருவேளை உலகத்துக்கு முன்னாடி தைரியமா இருக்கலாம். ஆனா அப்பாவுக்கு முன்னாடி நீ வரும்போது ஒரு குழந்தை போல ஆயிடுவ. ஒரு குழந்தை போல அழுவ அப்பா கிட்ட. உலகத்துல எல்லாரையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய பலன் உனக்கு இருக்கு. ஆனா தேவ சமூகத்துக்கு வரும்போதோ நீ ஒரு குழந்தையை போல அப்பா கிட்ட அப்பான்னு அழுது, அப்பாவுடைய சமூகத்தில் அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டு அவரை துதிக்க பழகுகிற தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார். கவலைப்படாது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, நீ மலையில ஏறப்பா, ஏறு. ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லல, ஏறனா. பிள்ளைய பலி கொடுக்கத்தான் ஏறனா. ஆனா கர்த்தர் ஆபிரகாம் ஏறும்போதே ஒரு ஆட்டையும் மேல ஏற்றி விட்டுட்டாரு. நீ போ, நீ போ, நீ போ. அல்லேலூயா. கடைசியில் அந்த ஆட்டை தான் பலி கொடுத்துட்டு வந்தாங்க. அல்லேலூயா. பயப்படாத, எதை குறித்தும் கவலைப்படாத, எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. ஆண்டவரே, இந்த விஷயத்துக்காக நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன். இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் அழுது ஜெபிக்கிறேன். இந்த காரியம் என்ன பயமுறுத்துகிறது, இந்த காரியம் என்ன திகிலடைய வைக்குது. ஆண்டவரே, என்னால் தூங்க முடியல, ராத்திரியில நிம்மதியா சாப்பிட முடியல. ஆண்டவரே, நிம்மதியா என்னால் இருக்க முடியல. எந்த வேலை செஞ்சா அதே ஞாபகமா இருக்கிறதுன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கலங்காத, கலங்காத, கலங்காத. ஹல்லேலூயா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். 8 மாதவனை நடத்தின எபினேசர், உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார்,
செய்வார். எதை நினைத்தும் நீ பயப்படாத, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை நடத்தி செய்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம், மருத்துவர்களால் கொடுக்க முடியாத சுகத்தை யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம். வியாதியோட வந்திருக்கீங்களா? எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா நடத்துவார். நீரூற்றண்டுகளில் உன்னை நடத்துவார். உன்னை நடத்தி செல்வார். புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து போவதில்லை. புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவாய். மடிந்து போவதில்லை. எதை நினைத்தும் கலங்காத மகளே, கலங்காத சகோதரரே, கலங்காதீங்க. அப்பா இருக்காரு, அப்பா இருக்காரு. நடத்தி செல்வார். உன்னை நடத்தி செல்வார். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எல்லாரும் பாடுங்க. எங்கள் அப்பா இரட்சகரே, இதுவரை உதவின எபினேசர் உண்டு. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த எபினேசர் அல்லவா உனக்கு உதவி செய்தார். அந்த எபினேசர் அல்லவா உன்னை நடத்தினார். இனியும் உங்களை நடத்துவார். பிரதர், சிஸ்டர், இனியும் உங்களை நடத்துவார். அன்பு மகளே, அவர் உன்னை நடத்துவார். நீதியின் பாதையில் உன்னை நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உன்னை நடத்துவார். அழுகின் பள்ளத்தாக்கை நீ உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுவாய். மலைகளும் குளங்களை நிரப்பும். நல்ல கைகளை தட்டி அப்பா கொடுக்கிற அந்த அபிஷேகத்தையும் அந்த தைரியத்தையும் அந்த கிருபையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுங்க. உன்னை நடத்துவார், உன்னை நடத்துவார், உன்னை நடத்துவார். ரீகா பலதர நரபு கரபு சந்த ரப லப ரபா. நல்ல ஆவியில நிரம்பி 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 ரீகா லதர நரப நப ரப. நல்ல கையை தட்டு மகளே, நல்ல துதி மகளே. அப்பா இருக்காரு, ஆண்டவர் இருக்காரு. பயப்படாத, திகையாத, கலங்காத. எல்லாரும் துதிங்க பார்க்கலாம். நல்ல துதிங்க பார்க்கலாம். வியாதிகள் எல்லாம் சுகமாகிறது. பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஓ ராபா, நல்ல துதிங்க. ஒரு அபிஷேகம் இந்த பலிபீடத்து வல்லமை புறப்பட்டு உங்களை எல்லாம் நிரப்பட்டும். அப்படியே அந்த பலிபீடம், அந்த அபிஷேகம் அப்படியே பரவட்டும். சபை முழுவதும் பரவட்டும். எல்லார் மேலும் பரவட்டும். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இத பக்கத்துல பரவட்டும். நதியாய் பாயட்டும். நதி நதி நதி. உனக்குள்ள இருக்கிற ஜீவ ஊற்று ஊற்று ஊற்று
ரதரநாதிரநாசே ஓரியந்தர புலபர ரிகலபரனரதுர பல 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 பர 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 பர. என்ன நடக்கட்டும் என் வாழ்க்கையில, என்ன தோல்வி வரட்டுமே, சத்ருவே எனக்கு தோல்வியை தரலான்னு பார்க்கிறையா, எனக்கு நெருக்கத்தை தர்றியா, எனக்கு தோல்வியா கொடுத்து கொண்டிருக்கிறாயா, ஏமாற்றமா வந்துட்டு இருக்குதா, பயப்பட மாட்டேன், திகைய மாட்டேன், கலங்க மாட்டேன். எங்க அப்பா என் கூட இருக்காரு, தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. அவர் என்னை வெட்கப்படுத்தவே விட மாட்டாரு. அவர் என் தலையை உயர்த்துவார், அவர் என் தலை நிமிரச் செய்வார். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. இன்னும் நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர், we love you more and more Lord Jesus. இன்னும் உங்களை துதிக்க விரும்புறேன். இன்னும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை துதிப்பேன் ஆண்டவரே. ரீகா லபா ரபா துரா நரபா லபா ரபா ரபா. எங்க தட்டுல சோறு இல்லைனாலும் அந்த காலி தட்டை எடுத்து ஒரு தாளம் போட்டு ஒரு பாட்டை பாடுவோம், கர்த்தரை துதிப்போம். எக்கால ஓசையோடு, கைத்தாள ஓசையோடு ஆண்டவரை நாங்க துதிப்போம். ஹல்லேலூயா. துதிப்பேன், உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் உங்களை நான் துதிப்பேன், என்ன வந்தாலும் துதிப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். ஹல்லேலூயா. துதிப்பேன், உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதிப்பேன், உம்மை துதிப்பேன். சொல்லுங்க எல்லாரும், துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கிருபைகள் எனில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உன் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் எனில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உன் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே. நல்ல worship பண்ணுங்க அப்பாவை பார்த்து. துதியும் எல்லாம் தேவா, உமக்கே. சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீ காத்தீ, வேதனை எனில் வந்த போதும் துணை நின்றீ. என்னை சூழ்ந்த போதும் நீ காத்தீ, வேதனை எனில் வந்த போது துணை நின்றீ. துதியோ எல்லாம் எல்லாரும் பாடுங்களேன், நல்ல கையாசைச்சு. உமக்கே தேவா, உமக்கே. கண்ணீர் எனில் வந்த போதும் நீர் துடைத்தீர். என் ஏக்கங்கள் எல்லாம் நீர் தீர்த்தீர். கண்ணீர் எனில் வந்த போதும் நீ துடைத்தீர். என் ஏக்கங்கள்
எல்லாம் நீ தீர்த்தி துதியும் ஓ ரபதர கதர பல 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 ஓ நல்ல கையாசைச்சு பாடுங்க ஓ மகிமை ரகதர போலோ தேவா உமக்கே துதியும் தேவா உமக்கே சோதனை எனில் வந்த போதும் நீர் காத்தீர் வேதனை எனில் வந்த போதும் துணை நின்றி எத்தனை சோதனை வந்தது எத்தனை வேதனை வந்துச்சு யார் அவங்களோட இருந்தா இவர் தான் உன்னோடு கூட இருந்தா இவர் தாங்க அவங்களோட இருந்தாரு இவர் தாங்க அவங்கள நடத்தினாரு உன் கண்ணீரை தொடச்சவர் இவர் தானே உன் கையை பிடிச்சது இவர் தானே உன் கரத்தை தூக்கி விட்டது இவர் தானே நல்ல கையை தட்டி அப்பாக்கு நன்றி 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 எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி பாட போகிறோம் துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே விசுவாசிக்க மட்டும் பாடுங்க துதி துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே எல்லாரும் சேர்ந்து பாடுங்க துதியோ கையாசைத்து எல்லா பிரதர்ஸ் எல்லாம் ரெண்டு கையை உயர்த்தி அன்போடு கூட தேவா உமக்கே Hallelujah, Hosanna. Everyone lift up their holy hand. Let's worship our Lord Jesus. Glory, all glory and honor unto you, Lord, you only. Hosanna. Hallelujah, Hosanna. எல்லாரும் சத்தமாய் பாடலாமா? Hallelujah. நல்ல மகிமை ஷெக்கினா மகிமை இறங்கட்டும் ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா நல்லா worship பண்ணுங்க பார்க்கலாம் அப்பா உயர்த்துங்க விசுவாசிங்க எல்லாரும் பாடுங்க அசைச்சு பாடலாமா? Everyone, எல்லாருமே கர்த்தர் சுகம் தருகிறார். கடைசியாக எல்லாரும் அப்படியே கைகளை கூப்பி
என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். அப்படி அப்பா பார்த்து எல்லாரும் சொல்லுங்களேன். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். அப்பா எல்லாரும் எங்க கையில தரோம். சில நேரத்தில் என்ன நானே சுமந்துட்டு இருக்கேன், சில நேரத்தில் என் பிரச்சனையை நானே சுமந்துட்டு இருக்கிறேன், சில நேரத்தில் என் பாரத்தை போட்டு நானே ஒரி பண்ணிக்கிட்டு என் ஆத்மாவுக்கு எடுத்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பாரு. நீதிமான ஒருபோதும் தள்ளாடப்பட்டாரு. அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எல்லாருக்கும் இளைப்பாறுதல் அவர் தருவார். கடந்த வாரத்தில் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்காக நம்ம எல்லாரும் நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த வாரத்தில் அவர் பாராட்டின ஒவ்வொரு நன்மைகளுக்கும், நல்ல ஊழியங்கள், இவாஞ்சலிசம், சுவிசேஷ ஊழியத்துக்கு கடந்து போனோம். 12 சீசர்கள் கடந்து போனோம். 483 கைப்பிரதைகளை கொடுத்து ஒரு 10க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபித்து அநேக மக்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தோம். ஆமென். கடவுள் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம பிள்ளைகள்லாம் பத்திரமாய் ஆமென் குயின்ஸ்லாண்டுக்கு போயிட்டு பத்திரமா கர்த்தருடைய தூதர்கள் பாதுகாத்து பத்திரமா கொண்டு வந்தாங்க. அப்பாக்கு நன்றி 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 நன்றி. பெண்களுடைய ஊழியம் சிறப்பாய் நடைபெற்றதற்காய் நன்றி நன்றி. அருமையான மகள் எப்சிபா ராஜனுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு அழகான பெண் குழந்தைய சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டார். பனி கூட உடஞ்சிருச்சு, வாட்டர் லெவல் குறைஞ்சிருச்சு. ஆமென். முடியலன்னா ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொன்னவங்க மத்தியில் தேவன் அற்புதமாக நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்து தாயும் சேயும் குழந்தைய பெற்று நேற்று வீட்டுக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, இன்னைக்கு தேவையோடு எத்தனையோ பேர் வந்திருப்பீங்க. கவலைப்படாதீங்க, அப்பா பாதத்தில் வையுங்க. பண தேவையோ, குடும்பத்தில் இருக்க பிரச்சனை, சமாதானம் இல்லாமல் பிரிவினைகள், சண்டைகள், கோபங்கள், எரிச்சல்கள், இவைகள் எல்லாம் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அதெல்லாம் வெளியே போகட்டும். மன்னிங்க. குடும்பத்தில் ஒருத்தர் மன்னிங்க, விட்டு கொடுங்க. உலகத்தானே சொல்கிறான், விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்லைன்னு. நம்ம எவ்வளோ விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். பண தேவையோடு வந்திருக்கலாம், அவன் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். உன் பிள்ளைக்கு ஏற்ற வேலையில் கர்த்தர் திருமணத்தை நடத்தி கொடுப்பார். ஏற்ற வேலையில் கர்த்தர் உனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுப்பார். ஏற்ற வேலையில் தேவன் உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பார். ஏற்ற வேலையில் உனக்கு ஒரு வாசல் திறக்கப்படும். ஏற்ற வேலையில் தேவன் உனக்கு வானத்தின் பொக்கிஷத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட யாரெல்லாம் எனக்கு பலவீனமாக இருக்குது, எனக்கு முடியலை, எனக்கு சரீர சுகவீனமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் இன்னைக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் வந்த வண்ணமாக திரும்பி போகலை, ஒரு விடுதலையோடு கூட இங்கேருந்து போக போகிறீங்க. நம்ம என் சபையினுடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம வேனுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கட்டும். இன்னைக்கு விடுதலை இல்லாமல் வந்திருக்கீங்களா? ஒரு விடுதலை, நல்ல தூக்கத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார், நல்ல சமாதானத்தை கொடுப்பாரு. குடும்பத்தில் ஒரே சண்டையா, இன்னைக்கு அது சமாதானமாக மாறும். ஒரு அற்புதம் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும். ஒரு அற்புதம் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும். ஒரு அற்புத கரத்தை கர்த்தர் உங்களுக்கு நீட்ட போகிறார். அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் கர்த்தர் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கணும். பொருளாதாரத்தில் உங்களை எல்லாரும் பிளஸ் பண்ணணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது தேவனை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆமென். உங்களை ஆசீர்வதிச்சதே ஆண்டவர் தானே. ஆண்டவருக்காக நீங்கள் உற்சாகமாக தாராளமாக ஆண்டவருக்கு செய்யுங்க. வேலைக்கு போகிற எல்லாரும், வியாபாரம் பண்ணுற எல்லாரும்
உங்களுடைய தசமபா காணிக்கள் ஆண்டோடைய சமூகத்துக்கு கொண்டு வரணும். அதான் உங்களுக்கு பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. ஆமென். வேறு வழியாக பிசாசு உங்களை திருடிட்டு போயிடுவான். வேறு பக்கமாக ஆமென். திருடன் வாசல் வழியாக வரமாட்டான். அவன் பக்க வழியாக எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை பிடுங்கிடுவான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வேலைக்கு போகிற அத்தனை பேருமே நீங்கள் ஆண்டவருக்காய் கொடுக்கும் பொழுது உங்கள் அம்பாரத்தை கர்த்தர் நிரப்பும். ஆமென். ஆண்டவர் எல்லா வறுமைகள், தரித்திரங்கள், சாபங்கள் எல்லாம் மாறட்டும். வந்திருக்கிறவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் பிளஸ் பண்ண போகிறார். வானத்தின் பலகணிகள் அவர் திறப்பார். இடங்குள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரை நடைபெறாத, இதுவரை நடக்காத, இதுவரை திறக்காத, இதுவரை கிடைக்காத, இதுவரை பெற்றுக்கொள்ளாத, இதுவரை அடைந்திராத, இதுவரை உங்களுக்கு வந்திராத அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே, சர்வ வல்லவருடைய நாமத்தினாலே இப்பொழுது அந்த முத்திரையை நாங்கள் உடைக்கிறோம். திறக்கப்படுவதாக. எல்லாரும் சொல்லுங்க, எப்பதா எப்பதா திறக்கப்படுவாயாக, திறக்கப்படுவதாக. எல்லாம் திறக்கிறாரு, உங்களுக்கு திறக்கிறாரு. மனிதன் கதவை அடைச்சா கர்த்தர் கதவை திறக்கிறாரு. மனுஷன் வாசல் அடைச்சா கர்த்தர் 1000 வாசலை திறக்கிறார். 1000 வாசலை திறக்கிறார். உனக்கு சோர்ந்து போகாது, நம்பிக்கை இழந்து போகாதீங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ப்ளீஸ் பி சீட்டட். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உன் பலத்தாலே பாதுகாக்கிறீ. என் பலவீன காலங்களில் உன் பலத்தாலே பாதுகாக்கிறீ. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலாம்.
சுமந்தே அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே என் அக்கிரமங்களை சிலுவை சுமந்தே அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே குயவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தமல்ல உன் சித்தம் போலாக்கும் என் சித்தமல்ல உன் சித்தம் போலாக்கும் உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன் தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன் உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன் தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். லூக்கா 7வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக் சாப்டர் 7 verse 47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன் நான் உனக்கு சொல்லுகிறேன் இவள் செய்த அநேக பாவங்கள் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வசனத்தை நிமித்தமாக எங்களை ஆசீர்வதிக்க நீர் விரும்புகிறீர். இந்த வசனத்தை நாங்கள் கவனித்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களிடத்திலும் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நீங்கள் நிறைய காசு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல, நிறைய ஊழியம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. அவர் முதலாவது உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் அடிப்படை இதுதான். மீதி எல்லாமே செகண்டரி தான். பிரைமரி அன்பு தான். குடும்பத்திலையும் சரி, முதலாவது என்னன்னா கணவன் மனைவிட்டு எதிர்பார்க்கிறது, மனைவி கணவனிடத்தில் எதிர்பார்க்கிறது, பிள்ளைகள் தாயினிடத்தில் எதிர்பார்க்கிறது, தாய் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது, எல்லாமே முதலாவது அன்பு. ஆமென். ஃபர்ஸ்ட் பிரைமரி ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒன்று என்னன்னா அன்பு. அந்த அன்பு இருந்துச்சுன்னா எல்லாமே அந்த குடும்பத்துக்கு அவங்களால செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். குடும்பத்தை நேசிப்பதற்கு முதல் அடையாளம் அந்த குடும்பத்தை நம்ம அன்பு செலுத்த வேண்டும். ஆமென். பிற்பாடு தான் அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் நம்ம சந்திக்கணும். மனைவி கணவனை நேசிப்பதற்கு முதல் காரணம் என்னன்னா அன்பு. அல்லேலூயா. ஆமென். அதுபோல தான் தேவன் என்ன சொல்றார் இந்த இடத்துல, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இன்றைக்கி தேவனுடைய ஜனமே இந்த காலை வேளையில் கூட நமக்கு ஒரு வெளிப்பாடு, ஒரு தெளிவு வேணும். இன்றைக்கி நிறைய நேரத்தில் பாவம் பாவம் பாவம்னு பேசுகிறோம். பொய் பேசிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், அப்படி இப்படின்னு பெரிய பெரிய பாவத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். மிகப்பெரிய பாவம் ஒன்று மனிதன் தன்னை அறியாமலேயே செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாவம் என்னன்னா தேவனை நேசிக்காமல் இருப்பது தான் பாவம். அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம்னா அதுதான் மிகப்பெரிய பாவம். வேற பெரிய பாவம் எனக்கு வேற எதுவும் தெரியல. அல்லேலூயா. ஒரு ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிற நீங்களும் நானும் தேவனிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய பாவமாய் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆமென். அப்படி அன்பு கூறும் பொழுது தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். வாசிங்கள சங்கீதம் 18:1, சாம் சாப்டர் 18 verse 1. என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து படிங்களேன் அந்த வசனத்தை. என் பெலனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவேன். ஆமென் சொல்லுங்க. அதான் ஒரு பாட்டு பாரு, அன்பு கூறுவேன். எப்படி, அதிகமாவா குறைவாவா? எத்தனை பேர் அன்பு கூறுவேன்? இன்னும் நாளுக்கு நாள் அன்பு கூடிச்சா குறைஞ்சுதா தெரியலங்கய்யா. குறைஞ்சுதான்னு தெரியல. கூட கல்யாணம் கட்டின புதுசில் அன்பு கூடுதலாக இருக்கும். கல்யாணம் கட்டின புதுசில் அன்பு எப்படி இருக்கும்? கூடுதலாக இருக்கும். எல்லாருக்குமே ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் தானே. அந்த அவர் வர்ற வரைக்கும் அந்த அம்மா என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிடவே மாட்டாங்க. அல்லேலூயா.
இப்போ அவர் வரும்போது சாப்பிட்டு படுத்து கொண்டுருவாங்க. அல்லேலூயா. நான் தூங்கிட்டேன், நீ என்ன பண்ணிக்கோ, சாப்பாடு போட்டு என்ன பண்ணிடு, சாப்பிட்டு தூங்கிடு அப்படிமா. இல்லைன்னா இன்னும் அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ நீ ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடு. அல்லேலூயா. வீட்டில் எதுவும் இல்லை, குண்டாலாம் கவுத்தி வச்சுட்டோம். இது அட்வான்ஸ். ஆமென். அல்லேலூயா. கல்யாணம் கட்டின புதுசுல தான் அன்பு. அப்படி இல்லை, அன்பு கூடணும். ஐயா நான் கட்டினதுலேருந்து இப்போ அன்பு கூடி இருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இது 1 2 பரவாயில்லையா, 2 3 இருக்கிறீங்க, ஒரு சிலர்லாம் இருக்கிறீங்க, பரவாயில்ல. மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆமென். அன்பு கூடணும். ஆமென் சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், என் மனைவி மேலே எனக்கு அன்பு கூடிச்சோ குறையிலையோ இல்லையோ, என் மனைவி என் மேலே அன்பு கூட்டிகிட்டு தான் இருக்குது. அதுக்கு நான் சாட்சி. அல்லேலூயா. அன்பு குறையவே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். என்ன தீபா ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. ஆமென். அன்பு கூடணும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அப்போது மனுஷன் அன்பு எப்படியும் குறையும். எப்போ குறையும் தெரியுமா? சில விஷயம் சொல்லும்போது, கரெக்ஷன் பண்ணும்போது என்ன குறையும்? அன்பு குறையும். எவ்வளோ நேசிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, கரெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? அன்பு குறையும். குறையுமா? பிள்ளைகள் ரொம்ப நேசிங்க, ஏய் ஏண்டி இப்படி பண்ணுற, ஏண்டி அங்கே போனேன்னு கேட்டு பாருங்கள், அன்பு குறையும். ஆமென் சொல்லுங்கள். அன்பு குறையும். மனைவியை அன்பு கூறுறோம், மனைவிட்ட ஏதாவது கரெக்ட் பண்ணுங்க, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏமா வாய் பேசுகிற, அன்பு கொஞ்சம் குறையும். அல்லேலூயா. கணவன்கிட்ட கேட்டு பாருங்கள், கணவன் சில நேரத்தில் அன்பாக பேசுவார் சொல்லுவார், அவரை சில கரெக்ட் பண்ணுங்கள், அன்பு என்ன பண்ணும்? குறையும். எல்லாம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஆமென். ஆனால் தேவனுடைய அன்பில் எந்த ஏற்ற இறக்கம் இருக்காது. ஒரே மாதிரியாக நம்மை நேசிக்கிற கடவுள் அவர் ஒருவரே. தேவனிடத்தில் அன்பு கூறு, என் தேவா என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன். அப்போ அன்பு, அந்த ஆண்டவர் சொல்கிறார், அந்த அம்மா பார்த்து அந்த தைலத்தை ஊற்றி அவருடைய காலை கழுவி தலைமையில் துடைத்து அந்த நேசித்த அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள், அதனால் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் தேவன் மேலே அன்பு இல்லாமல் இருக்கிறோம். தேவனை நேசிக்கிறது இல்லை, ஆராதனையில் அவரை நேசிக்கிறது இல்லை, செய்தியில் அவரை நேசிக்கிறது இல்லை, ஊழியத்தில் அவரை நேசிக்கிறது இல்லை. நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா அவருக்காய் செயல்படுவது. அன்புக்கு அடையாளம் என்னென்னா செயல்படுவது. அல்லேலூயா. மனைவியை நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா மனைவிக்கு எல்லா தேவைகளையும் புருஷன் என்ன பண்ணணும்? தினமும் மனைவியை பார்த்து ஐ லவ் யூ டெய்லியும். ஆனால் ஒன்றுமே செய்யாமல் டெய்லி ஐ லவ் யூ, அந்த அம்மா அடுத்த வாரம் என்ன பண்ணும்? வாயா வா, இன்றைக்கி என்ன சொல்ல வந்திருக்கிற, எடு உள்ள பூரி கட்டையோ, வேறு என்ன கட்டை யூஸ் பண்ணுவீங்க? நிறைய கட்டைஸ்லாம் இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் பப்ளிக்கில் சொல்ல முடியாது ஐயா, அதெல்லாம். ஆமென். அன்புங்கிறது கிரி, நாவினால் மாத்திரம் இல்லை, கிரியில் என்ன கூறணும்? அன்பு கூறணும். பிள்ளையை நேசிக்கிறோம், அதுக்கு என்ன அடையாளம்? தினமும் பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுக்குறதா? என்ன அடையாளம் சொல்லுங்கள்? பிள்ளையை நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன? அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டு போகணும். ஆமென் சொல்லுங்கள். நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு ஃபீஸை நம்ம என்ன பண்ணணும்? கட்டணும். ஆமென். அவனுக்காக நம்ம டைம் என்ன பண்ணணும்? ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் நேசிக்கிறதுக்கு அடையாளம். இல்லை வா கிளம்பி வந்தோம் நீ கூட ஓ 2 அதோட அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இருக்கீங்களா? ஆமென். நேசிப்பது ஒன்று, அதற்கு பிற்பாடு கிரியை வேறு. அல்லேலூயா. அப்போ அன்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், அவர் முந்தினாரு. அன்பு கூறுறதுல இயேசு நமக்கு முந்திட்டாரு. அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஏமா அன்பு கூறணும் பிரதர்? ஏன் ஆண்டவர் அன்பு கூறணும்? ஏன் அன்பு கூறுங்க நீ கத்துறோன்னு சொன்னா, அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 படிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தேன்னு சொல்லல, குமாரனையும் கொடுத்து அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நாம் ஏன் தேவனிடத்தில் அன்பு கூறணும்னா, கவனிங்க தேவ பிள்ளைகளே, நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். நாம் பாவிகளாக இருக்கையில். ரோமர் 3:23 வாசிங்க. எல்லோரும்
பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாரும் பாவம் செஞ்சோம், தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம். அடுத்தது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாயிருக்க நீதிமானாக்கிறோம் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி விசுவாசத்தில் பலிக்கும் கிருபாதார பலி அவரையே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம பாவிகளா இருக்கும்போது அவர் நம்மை நேசித்தார். அல்லேலூயா. பாவியா இருக்கும்போது யாரை நேசிக்க முடியாதுங்க. ஆனா இயேசு நம்மில் அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு ஏன் நம்ம அவர் அன்பு கூறணும்னா, நம்ம பாவத்தில் கிடந்தோம், அநியாயத்தில் கிடந்தோம், அக்கிரமத்தில் கிடந்தோம், அசுத்தத்தில் கிடந்தோம், வறுமையில், தரித்திரத்தில், சாபத்தில் கிடந்தோம். ஆனால் அதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக அமர வைத்திருக்கிறாரு. இவரை அன்பு கூறாமல் யாரை நம்ம அன்பு கூற முடியும்? யோசுவா கேட்கிறார், கர்த்தர் தெய்வம். எலியா சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானார் கர்த்தரை. யோசுவா ஒரு வார்த்தை சொல்றாரு பார்த்தீங்களா, யாரை நீங்கள் சேவிப்பீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. ஏன் ஆண்டவரில் அன்பு கூறணும்னா, தேவ ஜனமே இந்த காலை வேளையிலே நம்மை பாவ சேற்றிலிருந்து தூக்கினவர் அவரு, நம்ம அநியாயத்திலிருந்து தூக்கினவர் அவரு, வறுமையிலும் தரித்திரத்திலும் சாபத்திலும் வியாதியிலிருந்து நம்மளை தூக்கினவர் அவர் தான். இந்த உலகம் நம்மளை உதறி தள்ளினது, உலகம் நம்மை வேண்டான்னு சொன்னது, இந்த உலகம் நீ துஷ்டன்னு சொன்னது, இந்த உலகம் என் வீட்டு வாசப்படி நீ மிதிக்காதேன்னு சொன்னுச்சு. ஆனால் கர்த்தரோ நம்மை கை நீட்டு தூக்கி நம்மை தொட்டு சுகமாக்கி நம்மளை அன்பு கூர்ந்தார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எத்தனையோ பேர் நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை வேணான்னு சொன்னாங்க, உண்மைதானே? இன்றைக்கி ஒரு நாளாவது என் வீட்டுக்கு வரியான்னு கேட்குறாங்களா இல்லையா? சொல்லுங்க, அப்படி கை தூங்க அவங்கெல்லாம். லேலூயா. ஒரு வாட்டியாச்சும் வாயா, ஒரு வாட்டியாச்சும் ஜெபம் பண்ணுங்க. எனக்காச்சும் சொல்கிறாங்களா இல்லையா? இதுக்காகவே நீங்கள் அன்பு கூர்ன ஆண்டவரை, இதுக்காகவே அன்பு கூர்ன ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை மதிக்காத உங்களை, மதிக்காத நம்ம, வேண்டான்னு சொன்ன நம்மளை, காணியாட்சிக்கு புறம்பான நம்ம தேவன் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறாரு. அதனால் தேவனிடத்தில் என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 3:12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார் அவனை சிட்சிக்கிறார். இந்த அன்புல கொஞ்சம் சிட்சை இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த அன்புல என்ன இருக்கும்? சிட்சை இருக்கும். உங்க இஷ்டத்துக்கு உங்களை விடுவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னா அது உண்மையான அன்பு இல்லை. கம்பெனிக்கு போறீங்க வேலைக்கு, ஃப்ரீயா விட்டுறாரா ஓனரு? காலேஜில் ஃப்ரீயா விட்டுறாங்களா? என்ன பண்ணணும்? அட்டெண்டன்ஸ் போடணும், பார்ப்பாங்க, கேமராவில் பார்ப்பாங்க, என்ன எடுக்கிறீங்க, சப்ஜெக்ட் முடிச்சிங்களா, சிலபஸ் முடிச்சிங்களா கேட்பாங்க. அல்லேலூயா. ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் உண்மையான அன்பு இல்லை. எங்கள் அம்மா என்னை ஃப்ரீயாக விட்டுட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் உண்மையான அன்பு இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு சில சிக்ஷைகள் வரும். அல்லேலூயா. அப்பப்போ 2 குத்து கன்னத்தில் வாங்குங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், அதுதான் உண்மையான அன்பு. ஆமீன் சொல்லுங்க. என்ன ஆமீனே வரலையே? ஆமீன். நடக்கிறது இல்லையோ அதெல்லாம்? ஆமாம். வீட்டுக்காரை ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னா அதுக்கு உண்மையான அன்பு இல்லை. அப்பப்போ என்ன பண்ணணும்? அவர் கன்னத்தை கிள்ளினாலும் கையவாது 2 கிள்ளு கிள்ளுங்க. கம்மு நெறியாயோ, கம்மு நெறியா. அல்லேலூயா. பக்கத்தில் நின்று என்ன பண்ணும்? சுருக்குன்னு. மனைவி என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாதியா? ஒன்றும் பண்ண முடியாது எங்களால். அல்லேலூயா. எங்களால் எதிர்க்கவும் பலன் இல்லை, அவங்கள எதிர்க்கவும் எங்களால் என்ன பண்ணாது முடியாது. சொல்லுங்கள், சில வார்த்தைகளை சொல்லி அவங்கள என்ன பண்ணுங்க? சீர்படுத்துங்க. ஆமேன். சில மதியீனம் ஒட்டி இருக்கும், எல்லார்கிட்டையும் ஒட்டி இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள். எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாரும் பாவிகள், எல்லாரும் ஆதாமுடைய சந்ததி, எல்லாரும் பாவத்திலே கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்கள். அப்போ ஒட்டி இருக்கும். அதை வேத வசனத்தின் அடிப்படையில் அதை அகற்றணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உண்மையான அன்பு என்பது என்னன்னா, பிரதர் சிஸ்டர் வாலிபர்களே எல்லாரும் கவனிங்க. உண்மையான அன்பு என்னன்னா, என் விசுவாசிகள் அப்படியே விடுறது உண்மையான அன்பு இல்லை. எங்கே வேணா போ வா அப்படிங்கிறது உண்மையான அன்பு இல்லை. அல்லேலூயா. அப்பப்போ சில நேரத்தில் உங்கள் வண்டியில் இருக்கிற சீட் எப்படி சூடாகும் போது உட்கார முடியாதோ அதுபோல் இங்கே சில நேரத்தில் நீங்கள் உட்கார இடம் சூடாகும். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமேன். அப்போ இஷ்டத்துக்கு நம்ம உங்களை விடுகிறதா அன்பு இல்லை. நிறைய பேர் நினைக்கிறீங்க ஃப்ரீயாக விடுறது அன்பு. ஃப்ரீயாக விடுறது அன்பு இல்லை.
ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி என் வாலிபர்ட்டையும் என் லீடர்ட்டையும் சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் இருக்குது, ஆனால் விடுதலை இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? சுதந்திரம் இருக்கியா, ஆனால் என்ன இல்லை? விடுதலை கிடையாது. என்ன வேணால் எங்கே வேணால் போகலாம் வரலாம், ஆனால் விடுதலை கிடையாது. சுதந்திரத்துக்கு விடுதலைக்கு என்ன இருக்குது? வித்தியாசம். விடுதலைன்னா உங்களை அப்படியே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே உன்னை நான் என்ன விட்டுட்டேன், நான் ஊழியத்துக்கு வந்தேன்னு சொன்னாங்க, பெத்தேன், அதுவும் எங்கே போயிடுச்சு? உன்னை பெத்தேன், அது என்ன ஆயிடுச்சு? ஒரு பையன் 2 பொண்ணுங்க, ஊழியத்துக்கு போயிட்டேன், உன்னை நான் எப்படி விட்டுட்டேன்? எப்படி விட்டுட்டேன்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது பாருங்கள், எல்லாருக்கும் தெரியுது. எவ்ரிபடி நோன்ஸ், வெல் நோன்ஸ். ஓகே, எப்படி சொன்னாங்க? கவனிங்க. இந்த உலகத்திலேயே பாக்கியமான ஒரு வேலை என்ன தெரியுமா? கவனிக்கிறீங்களா தேவ பிள்ளைகளை? நல்லா கவனிங்க. எவனிடத்தில் அன்பு கொடுக்காரோ அவனை சிட்சிப்பார். உண்மையான அன்பில் சிட்சை இருக்கும், கடிந்து கொள்ளுதல் இருக்கும். ஆமென். அதுக்கு நீங்கள் அழாதீங்க, என்ன நேசிக்கலை போல இருக்குது. உண்மையாக இந்த நேரத்தில் வந்து ஓனாய் உள்ளே பூந்துடும். இந்த கேப்பில் ஓனா பூரும் பாருங்க, அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாலிபருக்குள்ளே பூந்துடும். வாலிபருக்குள்ளேயும் போகும், அம்மாமாருக்குள்ளேயும் போகும், பிரதர்ஸ்குள்ளேயும் போகும். மனைவி கொஞ்சம் கடுகடுன்னு இருந்துச்சுன்னா ஓனா உள்ளே வந்துடும், உள்ளே வரும். ஆமென், ஆமென். புரியுதா? நல்லா புரியுதியா? தலையாட்டுறீங்களா? ஏன்னா பொய்யான அன்பு அப்போ வரும். உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது, ஆஹா என் தாயை விட, என் தகப்பனை விட, என் மனைவி விட, கணவனை விட என்னை இவ்வளவா நேசிக்கிறாங்களே. ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அப்போது உண்மையான அன்பு, எல்லோரும் கவனிங்க, உண்மையான அன்புன்னா நிச்சயமாக ஒரு சிக்ஷை இருக்கும். நிச்சயமாக ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க தான். ஆமென் சொல்லுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். தாய்க்கு என்ன பண்ணுவான்? வெட்கத்தை உண்டு பண்ணுவான். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் உத்தரவாதிகள். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, சில நேரத்தில் சில சிக்ஷைகள், சில கரெக்ஷன்ஸ், சில காரியங்கள் சரியில்லைன்னு சொல்லும்போது சிலர்லாம் இன்றைக்கி என்கிட்ட சொல்கிறாங்க, அன்னைக்கே ஐயா சொன்னார் நான் கேட்கலையே, அன்னைக்கு கேட்க வேண்டியதானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா சொன்னதை நான் கேட்குறதே இல்லை. கேட்டிங்கன்னா ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென். எபிரேயர் 12:6. எபிரேயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்ந்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். புத்திமதியை மறந்தீர்கள், உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, டியர் பிரதர், டியர் சிஸ்டர், அன்பு அம்மா, அன்பு சகோதரர்களே, உங்களிடத்தில் கர்த்தர் அன்பு கூர்ந்தார்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில சில சிக்ஷைகளை அவர் அனுமதிப்பார், அவர் சிக்ஷிப்பார். சில தண்டிக்கிற சில காரியங்கள் உண்டு. அவர் நம்மளை எப்படி தண்டிப்பாராம்? மட்டாய் தண்டிப்பார், மட்டாய். ஆமென். அப்போ அன்பு கூறாமல் இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அப்படியே விடுகிறது, இஷ்டத்திற்கு விடுகிறது. கவனிங்க, தேவன் உங்களை அப்படி விட மாட்டார், அப்படி விட மாட்டார். அல்லேலூயா. அப்படி உங்களை விட்டுட்டார்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. ஆமென். தேவனுடைய பிள்ளைனா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய குமாரர்கள்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். உங்களுக்கு அவர் வழி நடத்துகிற, போதித்து செய்கிற காரியங்களுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். ஓகே, அடுத்தது 1 யோவான் 4:20-21 வசனங்களை படிக்கலாம். 1 யோவான் 4:20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அடுத்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்தை அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை எதற்கு எழுதப்பட்டது இந்த இடத்துல நல்லா எல்லாரும் கவனிக்கணும். என்ன பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்தை என்ன பண்ணுமா? அப்படி அன்பு கூறாம, நல்லா கவனிங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொன்னா அதற்கு பேர் உண்மையான அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் அப்போ அன்பு கூறும்போது எல்லாரும் கவனிங்க, தேவனிடத்தில் அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையும் பேச்சுக்களும் நம்முடைய சுபாவங்களும் பெரிய ஒரு மாற்றத்தை காண வேண்டும். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். சிலர்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லோரும் கவனிங்க, எல்லோரும் என்ன கவனிங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு தான் வரல, ஆனால்
எப்பயும் யார் தான் நினச்சிட்டு இருக்கிறேன்? சொல்லுங்க, இது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது சுத்த பொய்ன்னு. இது பரிசுத்தமான பொய். இது என்ன பொய்? நான் சர்ச்சுக்கு தான் பாஸ்டர் வரல, ஆனால் எப்பயும் கடவுளோடு தான் இருக்கிறேன். இந்த வசனத்தை தான் இங்கே எழுதியிருக்கிறாரு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் சொல்லுகிற நீங்கள் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறீர்களே, அது அவன் யாரா? பொய்யன். அவன் யாரு? அப்போ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லுகிற நாம, கவனிங்க, ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்ற நாம அவர் ஆலயத்துக்கு வராம, ஊழியத்திற்கு வராம, அவரை துதிக்காம, ஆராதிக்காம, ஜெபிக்காம, வேதம் படிக்காம, அவருக்கு கொடுக்காம, அவருக்காக நம்முடைய வாழ்க்கை வாழாம இருந்துட்டு நம்ம ஒரு நாள் சொல்லக்கூடாது எப்பயுமே உங்களையே நினைச்சிட்டு இருக்கிறேங்கிறது. அதுக்கு பெயர் என்ன பேரு? நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, பொய்யன். அல்லேலூயா. சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கையை அவர்களை தப்புவிக்கிறார். துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை என்ன பண்ணுங்க? எல்லாரும் கவனிங்க. அன்பு கூறுறதுக்கு டெஃபினேஷன் சொல்லிக்கிட்டே வரேன், நல்லா கவனிக்கணும். முதல்ல அன்பு கூறுறதுன்னா சகோதரனை நேசிக்க வேண்டும். ரெண்டாவது அன்பு கூறுதுன்னா தீமையை வெறுக்கணும். என்னத்தை வெறுக்கணும்? தீமையை நம்ம என்ன பண்ணணும்? வெறுக்கணும். தீமையும் வச்சுக்கிட்டு அன்பு கூறுறேன்னா நமக்கு வேற பெயர். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமையான காரியங்கள், அநீதியான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அசுத்தமான காரியங்களை நீங்க வெறுக்கணும். நீங்கள் வெறுக்கணும். ஆமென். தீமையும் சேர்த்து கொண்டு நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் நாம் பொய்யர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்ன தீமை? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தீமைக்கு நான் பட்டியல் போட வேண்டியதில்லை. தீமை என்பது என்ன எல்லாருக்கும் நல்லா தெரியும். அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்தாத, தேவனுக்கு உகந்ததல்லாத, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத எல்லா காரியங்களுமே தீமைதான். ஆமென். ஓகே, அடுத்தது சங்கீதம் 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றி, துன்மார்க்கர் என்ன பண்ண போறாரு? அழிக்க போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து படிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் யாவரையும் காப்பாற்றி, துன்மார்க்கர் யாவரையும். ஆமென். அன்பு கூறுறதுக்கு அடையாளம் என்னன்னா சகோதரனை நேசிக்கணும். அன்பு கூறுறதுக்கு அடையாளம் என்னன்னா தீமையை வெறுக்கணும். அது மாத்திரமல்லாமல் அன்பு கூறுகிற யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுவார். நிச்சயம் காப்பாற்றுவாருங்க. உண்மையாக அவரை நேசிக்கிறீங்களா? உண்மையாக அவரை அன்பு கூறுறீங்களா? ஆமென். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் என்ன பண்ணணும்? அன்பு கூற வேண்டும். 1 கொரிந்தியர் 16:22. 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கவனிங்க, அவன் சபிக்கப்பட்டவன் இல்ல. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஒருவன் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால், இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பது காரணம் என்ன? எல்லாரும் என்ன பாருங்களேன். சில என்னதான் ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதமே வரல. என்னதான் ஜெபிக்கிறோம், வானம் திறக்கப்படலை. என்னதான் ஜெபிக்கிறோம், நமக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதம் நம்ம கைகளில் வந்து தங்கி தாவரிக்கலை. ஏன் தெரியுமா? நம்ம தேவன் மேலே அன்பு இல்லை, அன்பு கூறுறதில்லை. ஏதோ வருகிறோம், ஏதோ போகிறோம். உண்மையாய் அவரை நேசிப்பது இல்லாதபடினாலே தான். உண்மையாய் தம்மை தேடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா. அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் சில நேரத்தில் நம்ம எந்த தவறுமே செய்யலை, ஆனால் கடவுள் நேசிக்க மறந்துட்டோம். கடவுளை என்ன பண்ணிட்டோம்? எதுக்கு இந்த பூமியில் நம்மளெல்லாம் படைத்தார் தெரியுமா? நம்ம எல்லாம் அவருக்கு பெரிய ஊழியக்காரங்கள் ஆவோனா, அது ரெண்டாவது தான். பிரைமரி, முதலாவது எதுக்கு கடவுள் நம்மளை படைச்சார்னா நாம் அவரை நேசிக்கணும், அன்பு கூறணும், அவர் விரும்பணும், அவர் கூட பேச ஆசைப்படுறார், நம்ம கூட பேச தேவன் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. அவர் கூட டைமை கொடுங்க. நீங்கள் கொடுக்கறது ரெண்டாவது, முதல்ல உங்களை கொடுங்க. நீங்கள் தாங்க இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது நீங்கள் உங்களை கொடுங்க, உங்களை கொடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை வையுங்க.
அதுதாங்க பெரிய ஒரு காணிக்கை, அதாங்க பெரிய பலி, அதாங்க உங்கள் ஜீவனுக்கு ஏற்ற ஒரு பலி, அதுதான். ஆமென். இன்றைக்கி நிறைய நேரத்தில் பாருங்கள், எல்லோரும் இருக்கீங்களா, வாலிபர்கள் இருக்கிறீங்களா, பிரதர்ஸ் இருக்கீங்களா, சிஸ்டர்ஸ் இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டோம். இல்லை, உண்மையாக அன்பு கூறுங்க. உண்மையாக ஆண்டவர் உண்மையாக நேசிக்கிறேன், முழு உள்ளத்தோடு என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன், முழு பலத்தோடு அன்பு கூறுறேன். இந்த அன்பு உண்மையாக இருந்தால் எந்த பாவமும் சாபமும் வறுமையும் தரித்திரமும் நம்மளை அணுகாது. அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையான அன்பு கூறல. ஆமென். ஆற்றில் ஒரு கால், அடுத்து சொல்லுங்க, சேற்றில் ஒரு உண்மையான அன்பு, ட்ரூ லவ், பியோர் லவ் ஆண்டவர் மேலே வைக்கும்போது, ஆண்டவர் உண்மையாக நேசிக்கும்போது, உண்மை அல்லாமல் வேறு எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் என்னுடைய மனவாளர், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் ஆண்டவரே அப்படி நீங்கள் உண்மையாக நேசிங்க, உண்மையாக விரும்புங்க, உண்மையாக அவரை நேசிங்க. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அன்பு கூறாமல் போனால்தான் சபிக்கப்பட்டவன், அன்பு கூறனா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். எல்லாரும் விசுவாசிகள்லாம் கவனிங்க, நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறோம், நம்ம எல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் ரெண்டாவது. பிரைமரி என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணோம், அவரை நேசிக்கணும். அல்லேலூயா. அன்பு கூறணும், அவரோடு கூட நம்ம உறவாடணும். அல்லேலூயா. அப்படியே நீங்கள் நடந்தாலும் அப்படியே பைபிள் எடுத்துகிட்டு அப்படியே ஏசப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வீட்டில் பாத்திரம் தேய்ச்சாலும் என்ன சொல்லணும், ஆத்திரம் வரக்கூடாது. இவ்வளோ பாத்திரத்தை சாப்பிட்டு போட்டானே பாவிக அப்படின்னு போட்டு ஆத்திரத்தோட பாத்திரத்தை தேய்க்காமல் ஸ்தோத்திரத்தோடு தேய்ங்க. துணியை வெளுக்கும்போது என்ன பண்ணணும், துணியை வெளுக்கும்போது என்ன பண்ணணும், துணி வெளுக்கிறீங்களா, யாரும் வெளுக்கிறீங்க, துணி துவைக்கும்போது என்ன வரணும், ஸ்தோத்திரம் வரணும். அல்லேலூயா. அப்போ தான் வந்து சோப்பில் நுரை வரும். ஸ்தோத்திரம் போட்டால் தான் என்ன வரும், நுரை வரும். ஆமென். இல்லைன்னா துணி தான் கிழிஞ்சு போகும். அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே வீட்டில் இருக்கும்போதே சிலர்லாம் அவங்கள பார்த்து சொல்லணும், இது உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு சொல்லணும். பவுல் சொல்கிறாரு, உலக ஞானம் தேவனுக்கு முன்னாடி பைத்தியம். அப்படி தான் நம்ம பேர் வாங்கணும். இது லூஸுப்பா, அப்படி இயேசுக்காக இது என்ன ஆயிடுச்சு, அப்படி தான் நம்ம பேர் வாங்கணும். நல்ல சொல்லுங்கள், இது இயேசுக்காக என்னவா இருக்குது, லூஸாக இருக்குது, அப்படி தான் லூஸாக வாங்கணுமே தவிர வேறு லூஸாக வாங்கக்கூடாது. அல்ல, என்ன லூஸாக இருக்கணும், இயேசுக்காக என்னவா இருக்கணும் பிரதர், லூஸாக இருக்கணும். மற்ற லூஸாக இருக்கக்கூடாது. இயேசுக்காக லூஸுன்னு சொன்னால் அது நீங்கள் சந்தோஷப்படணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா, எப்போ பார்த்தாலும் என்ன ஜபம், எதுக்கு எடுத்தாலுமா ஜபம். ஒரு கேஸ் வாங்கினா ஜபம், ஒரு ஃப்ரிட்ஜ் ஜபம் வேணும். ஆமாம். அவங்களுக்கு தெரியாது, இந்த மறைமுகம் யாருக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. எதுக்கு ஒரு 2 வீலர் வாங்கி ஜெபம் பண்ணுறோம்? ஆமாம். எதுக்கு ஜெபம் பண்ணுறோம், ரூபி சொல்லு, பாதுகாப்பு. ஆமென். ஒரு ப்ரொடெக்ஷனை போடுறோம். முதலே டக்குன்னு போகிறேன், விசாசே உள்ள நீ என்ன பண்ணாத, வராது. இது யாருடைய வண்டி, உன் வண்டி தான், பின்னாடி உட்காந்துட்டு போன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. யார் வண்டி இது, யார் வண்டி இது, தேவப்பிள்ளை வண்டி. உள்ள நீ என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. ஆமென். தூதர்களை ப்ரொடெக்ஷன் போட்டுடணும், தூதர்களை காவலுக்கு நிறுத்திடணும். ஜெபம் என்பது விளையாட்டு அல்ல. எல்லோரும் கவனிக்கிறீங்களா? ஒரு சின்ன சின்ன ஜெபங்கள் தான் பெரிய பெரிய ஆபத்துகள்னு நம்மளை காப்பாற்றும். அல்லேலூயா. ஆஃபீஸ் போகும்போது என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டு போகணும். அல்லேலூயா. சாப்பிடும்போது நாங்கள் ரிட்ரீட் போனோம், எல்லோரும் சாப்பாடு எடுத்து வச்சு வாயில் வச்சாங்க, நிறுத்துங்க, என்ன ஜெபம் பண்ணுங்க முதல்ல. அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணுங்க, என்னடா இங்கேயுமா இருந்தாலும் விட மாட்டேங்கிறேன் நம்மளை ஜெபம் பண்ணுறதுக்கு. கிளம்பும்போது ஜெபம். அல்லேலூயா. அங்கே குயின்ஸ் லேண்டு போகும்போது என்னது, முடிக்கும்போது ஜெபம். பசங்கள்லாம் என்ன கோவப்பட்டாங்களான்னு தெரியல, பரவாயில்ல, ஆனால் அது ஒரு அவங்களுக்கு பாதுகாப்பு. அவங்களாம் விளையாண்டாலும் எனக்கு அப்படியே கப்புன்னு தான் இருக்குது. என்னது கப்புன்னு இல்லை, பக்குன்னு இருக்குது. எனக்கே குழப்புது. அல்லேலூயா. காலையில் ஆமென். ஏன்னா அவங்கள எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும், இதெல்லாம் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நான் கொண்டு போயிருக்கேன். 22 ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணியிருக்கிறேன், சொத்துக்களெல்லாம் நான் எடுத்துன்னு போயிருக்கிறேன். ஆமென். அந்த சொத்தையெல்லாம் பத்திரமா கொண்டு வந்து என்ன பண்ணணும், சேர்க்கணும். ஆமென். அப்படியே பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம ஒரு பக்கம், அவங்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் நம்ம ஜெபத்தோடு என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். அப்போது தேவ பிள்ளைகளே, அன்பு கூறுங்க, நேசிங்க கடவுளை. வேதத்தை எடுத்து படிக்கும்போது ஒரு அன்போடு படிங்க. அல்லேலூயா. அம்மா தலையில் 4 சவுட்டி அதுக்கப்புறம் எடுத்து படிச்சிங்கன்னா அன்பு இல்லை. அல்லேலூயா.
4 கொட்டை வாங்கிட்டு என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்துறீங்கன்னா அதில் அன்பு இல்லை. அல்லேலூயா. பாஸ் 4 ஒலட்டு நான் பிற்பாடு ஜெபம் பண்ணுறது அன்பு இல்லை. அல்லேலூயா. அன்புங்கிறது அப்படி தானாக வரணும். அல்லேலூயா சொல்லுங்கள். சிலலாம் பாருங்கள், சிலர் கேட்காமையே உதவி செய்வாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க மேலே அன்பு, அவங்க மேலே அன்பு. அப்போது அன்பு கூறணும், அன்பு நேசிங்க. ஆண்டவரை, அப்பா நான் கொடுக்குறதெல்லாம் 2வது தான்யா, என் ஊழியமெல்லாம் 2வது தான்யா, முதலாவது நான் உம்மை முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட எங்கேயும் நீங்கள் தான் ஆண்டவரே, என் வேலையிலையும் நீங்கள் தான், சமையல்லையும் நீங்கள் தான். ஆமேன். எல்லா இடத்துலையும் யார் தான்? ஆண்டவர் தான். ஆமேன். அவர் கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு. அப்போ சொல்லுங்கள், ஆண்டவர் நான் அன்பு கூறுவேன், என் நேசிப்பேன். மற்றதெல்லாம் 2வது சொல்லுங்கள். மற்றதெல்லாம் 2வது. முதலாவது தேவன் நேசிக்கணும். அல்லேலூயா. மனைவி மாதிரிலாம் வீட்டில் இருந்தீங்கன்னா எப்பயும் அவரோட கூட இருங்க. பிரதர்ஸ்லாம் வேலை செஞ்சால் எங்கே செஞ்சாலும் ஏசப்பா கூட இருங்க. வாகனம் ஓட்டும்போது கூட என்ன பண்ணணும்? வண்டியை முறுக்காதீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஓகே, சரி. அடுத்தது நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 13:24. பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நல்லா கவனிக்கிறீங்களா? அன்பா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் எல்லாரும் கவனிங்க. அன்பா இருக்கணும் வேற, அன்பா இருக்கிறது தவறில்லை. எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? பார்த்தா தான் புரியும். அன்பா இருக்கிறது தவறில்லை. ஆனால் அவனை சீர்படுத்த வேண்டிய காரியத்தில் ஒரு தகப்பனும் ஒரு தாயும் ஒரு ஆவிக்குரிய பெற்றோரும் ஒரு ஆசிரியரும் பிறம்பை கையாடுவதில் தவறில்லை என்று வேதமே நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆமேன் சொல்லுங்க. அவன் பகைக்கிறானா? அவனை பகைக்கிறானா? அவன் மேல் என்ன அன்பா இருந்தா அவனை என்ன தண்டிக்கிறானா? இல்லை, அவனுடைய ஒழுக்கத்திலே அவனுடைய ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் கரிசனை கொண்டு அவனை சரிப்படுத்த வேண்டும். இப்போ குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, குட்டி பசங்களாம் இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகள் ஆலயத்துக்கு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. கை தட்டு, அல்லேலூயா, கண்ணை மூடு, ஜெபம் பண்ணு, முழங்கால் படியிடு. ஆமேன். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. இங்கே எங்கே போகிறோம்? சாமி கும்பிட போகிறேன்டா. எங்கே போகிறோம்? சர்ச்சுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட போகிறோம். அப்போ அந்த குழந்தைகளை ஆவிக்குரிய ரீதியில் நம்ம வளர்க்கணும். படிச்சியா? இன்றைக்கி என்ன ஸ்கூலில் கற்றுக் கொடுத்தாங்க? எடு, உன்னுடைய டைரி எடு, என்னென்ன ஹோம்ஒர்க் இருக்குது அதெல்லாம் பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பண்ணிட்டானான்னு கவனிங்க. ஆமேன். அப்போது பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாயிருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஆமேன் சொல்லுங்க. இதற்கு பேர் உண்மையான அன்பு அல்ல. நேரம் இல்லை. யாத்திராகமம் 20:6. நாம் தேவனிடத்தில் அன்பாக இருந்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமா, இதை நான் ஏற்கனவே ஒரு முறை உங்கள்கிட்ட பேசி இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை இரக்கம் செய்வார். எங்க அன்பு கூறனால நமக்கு எவ்வளோ லாபம் பார்த்தீங்களா? ஆண்டவர் நேசிக்கிறனால. அதுக்கு தான் சொல்ற சகோதரிகளே, ஆண்டவர் நேசிங்க, ஆண்டவர் அன்பு கூறுங்க. உங்களுக்கு பிற்பாடும் உங்களுடைய 1000 தலைமுறைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க இருக்க மாட்டீங்க, ஆனா அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கி இருக்கும். ஆமேன். ஆமேன் சொல்லுங்களேன். அடுத்தது சங்கீதம் 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். நீங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள். நம்ம எல்லாரும் பரிசுத்தவான். ஆமென் சொல்லுங்க. நாம் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து. உண்மையாய் யார் ஒருவன் அன்பு கூறுகிறானோ அவரை கர்த்தர் தற்காத்து இடம்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிக்கிறார். அல்லேலூயா. For the Lord preserved the faithful and the plentifully rewarded the prouder. கவனிங்க, அவர் என்ன கொடுக்கிறாராம்? preserved, அதாவது அவனை பாதுகாக்கிறார், அவனை காக்கிறார், அவனை தற்காக்கிறார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் வந்து உங்களுக்கு பைபிள் படிக்க தெரியாமல் இருக்கலாம், ஜெபிக்க தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஊழியம் செய்ய தெரியாமல் இருக்கலாம், பாட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்னே ஒன்று தெரியணும், ஆண்டவர் நேசிக்க தெரியணும், ஆண்டவர் அன்பு கூற தெரியணும், ஆண்டவர் மேலே அளவு கடந்த பாசம் வைக்க தெரியணும். அப்படி நீங்கள் பாசம் வச்சிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார், தற்காக்கிறார், அவர் உங்களை பிரிசர்வ் பண்ணுகிறார், உங்களை அவர் வேலையடைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
சில நேரத்தில் சிலரை பார்த்து சொல்லுவோம், அவங்க கஷ்ட காலத்தில் நீங்கள் போய் உதவி செய்வீங்க. ஏன் தெரியுமா? அந்த குழந்தைங்க உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த குழந்தைங்க உங்கள் மேலே பாசமாக இருக்கும்போது அவங்க கஷ்டப்படும் போது நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. உண்மைதானே? உண்மைதானே? அந்த குழந்தைங்க உங்கள் மேலே பாசமாக இருக்கும்போது நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அவங்க கஷ்ட காலத்தில் நிச்சயமாக கிடையாது. ஓடோடி போய் உதவி செய்வீங்க. நீங்களே இப்படி செய்யும்போது பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா உங்களுக்கு எப்படி கொடுக்காமல் இருப்பார்? ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. அவர் தற்காக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் நேசிக்கிற உங்கள் எல்லாருடைய பிள்ளைகளையும் அவர் பாதுகாக்கிறார். உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறார். உங்கள் வியாபாரத்தை கடவுளை நேசிங்க. எல்லாத்தையும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார். என் பிள்ளையோட வேலை இது, என் பிள்ளையோட குடும்பம் இது, என் பிள்ளையோட பிள்ளை இது, என் பிள்ளையோட மகன் இது, என் பிள்ளையோட தொழில் இது, என் பிள்ளையோட வாரிசு இது, இதை நான் தற்காக்கணும். ஏன்னா என்ன நேசிக்கிற குடும்பையா, இந்த குடும்பத்துக்கு எந்த தீமையும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி உண்மையானவனை, உண்மையாய் நேசிக்கிறவனை கர்த்தர் தற்காத்து கொள்ளுவார். 24 மணி நேரம் பிள்ளை கையில் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், வேலைக்கு அனுப்பணும். உங்கள் வீட்டுக்காரர் 24 மணி நேரம் கூட பார்த்துக்க முடியாது. அவர் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் உண்மையாக கடவுளை நேசிக்கும் போது ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார். ஆமேன். உண்மையாக அன்பு கூறும் பொழுது நல்லா கவனிங்க, 1000 தலைமுறை இரக்கம். 2வது, அவர் நம்மை தற்காக்கிறார், பாதுகாக்கிறார், பிரிசர்வ் பண்ணிக்கிறார், அவர் வேலி அடைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அடுத்தது உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. 3 முழு. எல்லாம் என்னென்ன முழு? என்னென்ன முழு? முழு பலம், முழு ஆத்துமா, முழு இருதயம். அல்லேலூயா. ஏன் முழுன்னு சொன்னோம்னா நம்ம எல்லாத்தையும் எப்படி தான் செய்கிறோம்? அரைக்குறையாக தான். இங்கே தான் உட்காந்துருக்கிறீங்க, இங்கே தான் இருக்கீங்களா? உண்மையாக உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். பொய் சொல்லாமல் சொல்லணும். பாஸ்டர், நான் ஆராதனை செய்தியை தவிர வேறு எதையுமே யோசிக்கலைன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு கை உயர்த்தி அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். செய்தியை தவிர வேறு எதையுமே நான் சிந்திக்கலை. செல்விஸ்டர் கை தூக்குங்க. 1 2 3. பார்த்தீங்களா? இத்தனை பேர் கேட்டுட்டு 3 பேர் தான் ஆமைன்னு சொல்கிறாங்க. உண்மையாக அன்பு கூறுகிற நாம. அல்லேலூயா. உண்மையாக ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த தாய் தாப்பன் கண் விழிச்சு பார்ப்பாங்க. தூக்கம்லாம் தெரியாது, பசி தெரியாது, களைப்பு தெரியாது. ஏன்னா குழந்தைக்கு என்ன இல்லை, உடம்பு முடியல, பசி மறந்துடும், எல்லாம் மறந்துடும். ஏன்னா அந்த குழந்தையின் மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம். தூக்கம் வருமா? பசி எடுக்குமா? வரவே வராது. ஏன்னா அந்த பாசம் இது எல்லாத்தையும் மேற்கொண்டுரும். ஆமென். இன்னைக்கு கூட நீங்கள் ஆண்டவர் மேலே உண்மையான பாசத்தை வைங்க. வேறு எதையும் அவர் எதிர்பார்க்கல. ஆமென். நீங்கள் கூட விரும்புகிறீங்களே, என்ன யாரும் என் மேலே யாருமே பாசமாக இல்லை, நீங்கள் ஆண்டவர் மேலே பாசமாக இருங்க. ஆமென் சொல்லுங்கள். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை, பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. ஆண்டவர் நீங்கள் எப்படி இருக்கும்போது உங்களை நேசிச்சார்னா, எல்லாரும் கவனிங்க, எப்படி நம்மளை நேசிச்சாராம், எப்படி நம்ம மேலே பாசம் வச்சாராம்? ஒன்றும் இல்லாத போது. அல்லேலூயா. எப்படி உங்களை பாசம் வச்சாரா? நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் இல்லாத போது. அல்லேலூயா. கிழிஞ்சு போன பேண்ட் போட்டிருந்த பொழுது. ஆமேன். ஒரு பொண்ணு ஒரு பையன் நேசிக்கினா கிழிஞ்ச பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்தால் நேசிப்பாளா? உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாத மனைவிகள்லாம் புருஷங்கிட்ட காசு இல்லாத போது நல்லா நேசிங்க. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். மனைவியும் ரொம்ப நேசிங்க. வயசானோடனே மனைவி என்ன பண்ணிடக்கூடாது, உனக்கு வயசாயிடுச்சு போ அப்படின்னு தள்ளிடக்கூடாது. அல்லேலூயா. வாலிபத்தில் எப்படி நேசிச்சிங்களோ அப்போ எப்படி நேசிக்கணும், எப்படி நேசிக்கணும்? வயசானாலும் நேசிக்கணும். அல்லேலூயா. ஆமேன். ஆமாம், எப்பையும் இருக்கிறதா உண்மையான நேசம். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் எப்படி நம்மளை நேசிச்சாரா? கொஞ்சமாக, வெரி ஃபியூவா, ஒன்றுமில்லாத பொழுது கர்த்தர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். 7:8 வசனம் படிங்கம்மா. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். கர்த்தர் உங்களில் அன்பு வைத்ததினால் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினால். அல்லேலூயா.
உங்கள் பிதாக்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தபடினாலே அவர் நம்மை மீட்டார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, உங்கள் பிள்ளைகளை மீட்டெடுப்பார். இன்னைக்கு காலையில் வந்து வசனத்தை கேட்டிருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு வாக்குத்தத்தம்னா அது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடுத்த தலைமுறையில் அதை நிறைவேற்றுவார். என்றைக்கோ கொடுத்த வாக்குத்தத்த நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டாரு. அதுபோல இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததிகளை எந்த சிறையிருப்பிலிருந்தும் அவர் மீட்டெடுப்பார். ஆமென். அப்போ முதலாவது கொஞ்சம் ஜனமாக இருக்கும்போது நேசிச்சாரு. ரெண்டாவது பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். மூன்றாவது 7:13 படிங்க. 7:13 உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. மூணாவது அவர் நம்மளை நேசிச்சு நம்மளை பெருக பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். பெருக பண்ணி அடுத்தது உன் கர்ப்பக்கனியையும் நிலத்தின் கனிகளாகியும் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் மாடுகளின் பலனையும் நாட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் ஜனமாக இருக்கும்போது அன்பு வச்சாரு. பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து நம்ம மேலே அன்பு வைத்தார். மூன்றாவது அவர் நம்மை பெருக பண்ணுவதற்காக நம்ம மேலே அன்பு வைத்தார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை படித்து நம்ம முடிக்கலாம். உபாகமம் 10வது அதிகாரம் 12 - 22 வசனங்கள். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் என்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாக்கும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் முன்னத்தில் கேட்கிறார்? விசுவாசிகளே கேளுங்க. அன்பு கூற வேண்டும் என்பதாயா கேட்கிறாரு, வேற எதையும் கேட்கல. நீ என்ன நேசிக்கிறாயா? அல்லேலூயா. பேதுருவை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? பேதுருவே, டு யூ லவ் மீ? என்னை நீ நேசிக்கிறாயா? அல்லேலூயா. இத்தனை ஆசீர்வாதத்துக்கும் ஒரே காரணம் அவர் நம்ம மேலே அன்பு வச்சதுனால தான். அல்லேலூயா. 70 பேரை 30 லட்சம் பேராக பெருக பண்ணினார். ஆமாம். எகிப்தில் நீ அடிமையாக இருந்த, நீ அந்நியில் ஒடுக்காத. இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் பாருங்கள், நம்ம எகிப்தில் இருந்திருப்போம், அடிமைத்தனத்தில் இருந்திருப்போம், பாவமாக இருந்திருப்போம், ஏழைகளாக இருந்திருப்போம். இன்றைக்கி உங்களையெல்லாம் கடவுள் ஆசீர்வதிச்சிருப்பார். அல்லேலூயா. ஆனால் நாம் அந்நியர்களை என்ன பண்ணிடக்கூடாது? ஒடுக்கிற கூடாது. அல்லேலூயா. தேவன் அதை என்ன பண்ணுறதில்ல? விரும்புறதில்லை. எல்லோரும் எழும்பி நிற்கலாம். எழும்பி நில்லுங்க. அல்லேலூயா. எஃப் மைனர் கொடுங்கப்பா. எல்லோரும் எழும்பி நிற்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா உம்முடைய அன்பினால் எங்களை இடை கட்டுங்க ஆண்டவரே. அப்பா எல்லாத்த விட எதை ஆண்டவர் எங்கிட்ட அதிகமாக விரும்புகிறாருன்னா, நாங்கள் அவரை ரொம்ப நேசிக்கணும், அன்பு கூறணும் அவரை. ஆமேன். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோட உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் வேறு எதுவும் வேணாம். அதெல்லாம் செகண்டரி. பிரைமரி அப்பா நான் உங்களை விரும்புகிறேன் ஆண்டவரே, உங்களை விரும்புகிறேன், உங்களை நேசிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எப்போ நீங்கள் தான்ப்பா, எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. உன் மேலே நான் அன்பாக இருக்கிற ஆண்டவரே. அப்பா சில நேரத்தில் வந்து என்னால் இருக்க முடியல, ஆனால் இன்றைக்கி நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா நான் உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, உங்களை அன்பு கூறுற ஆண்டவரே, உங்கள் மேலே பிரியமாக இருக்க விரும்புகிற ஆண்டவரே. எப்பயும் நீங்கள் தான் ஆண்டவரே, எந்த நேரமும் நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் இல்லாத ஒரு நாள் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்கள் இல்லாத ஒரு நொடி எனக்கு வேணாம் ஆண்டவரே. அப்பா எல்லாம் நீங்கள் தான் சொல்லுங்கள், எல்லாமே நீங்கள் தான் சொல்லுங்கள், எல்லாமே நீங்கள் தான்ப்பா சொல்லுங்கள், எல்லோரும் நீங்கள் தான்ப்பா. அப்பா எல்லாமே உங்களை நான் நேசிக்க போகிறேன், அன்பு கூற போகிறேன். நீங்கள் அன்பு கூறுறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆலயத்துக்கு தவறாமல் வரணும். அன்பு கூறுறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய உடன்படிக்கை கீழ்ப்படியணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்காக உடனடியாக கீழ்ப்படிஞ்சு நீங்கள் தண்ணீரில் மூழ்கி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஞானஸ்தானம் எடுங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவருக்காக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க. அன்பு கூறுறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவருக்காக நீங்கள் ஊழியம் செய்யுங்க. ரட்சிக்கப்பட்டு அன்பு கூறுறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவருக்காக உற்சாகமாய் கொடுங்க. ஆமேன். அநேக ஆத்துமாக்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்க. அநேக ஜனங்கள் மேலே உங்கள் சகோதரனை நீங்கள் நேசிங்க. ஆமேன். தீமையை வெறுத்துருங்க. இதெல்லாம் ஆண்டவர் நம்மளோட எதிர்பார்க்குற ஒரு காரியம். அல்லேலூயா. நீங்கள் இல்லாமல் நான் இல்லைப்பா சொல்லுங்கள். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் வேறு ஏதாவது நேசிச்சிருந்தேன்னா, வேறு எங்கேயாவது சிந்திச்சிருந்தேன்னா, வேறு எங்கேயாவது என் மைண்டை செலுத்தியிருந்தேன்னா, ஊமையான காரியங்களுக்கு செலுத்தியிருந்தேன்னா, இன்றைக்கி ஆண்டவர் உண்மை மாத்திரமே சொல்லுங்களேன். அப்பா கண்ண மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை மாறுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். 70 பேரை 1,00,000 பேர் ஆக்கினாரு. வறட்சியாக இருந்து நம்மளை திரட்சியாக மாற்றினாரு. ஏன் தெரியுமா? அவர் நம்மளை நேசித்தார். நாம் அவரை நேசிக்கணும்.
ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. தயவு செஞ்சு இங்கே ஒரே நிமிஷம் ஆண்டவர், உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவர், உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீரில்லாத நாளெல்லாம் நாளாகும், நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும் ஆண்டவரே. எல்லாமே நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் மூச்சே உண்மையின் வழியே, உயிரின் மூச்சே உண்மையின் வழியே, உறவின் பிறப்பே நீரில்லாத நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. நீரில்லாத நாள் வேண்டாம், உங்கள் பிரசனம் இல்லாத நாள் வேண்டாம், உங்கள் மேலே அன்பு வைக்காத நாள் எனக்கு வேணாம், வேணாம், வேணாம். உங்களை நான் விரும்புகிறேன், நேசிக்கிறேன். இந்த காலையில் கூட நேசிக்காமல் இருந்தேன்னா, அன்பு கூறாமல் இருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க ஐயா. இன்னைக்கு மறுபடியும் அன்பு கூறுறேன், மறுபடியும் உன்னை நேசிக்க ஆரம்பிக்கிறேன், மறுபடியும் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒருவன் தேவனிடத்தில் அன்பை கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது. நாங்கள் அன்பு கூறுகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் எங்களை ஆண்டவர் நீர் மாற்றப் போகிறீரப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், பெரிய காரியங்களை செய்யும். இன்னைக்கு கூட நாங்கள் அன்பு கூறுவதிலே மறுபடியுமாய் ஒருபடி முன்னேறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் வசனத்தை கேட்ட தேவ மக்கள் அனைவரோடு கூட வருகை பரியந்தம் என்னென்னைக்கும் நிலைத்திருப்பதாக. மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நன்றி, வந்த ஒவ்வொருவருக்கு நன்றி.